யூடியூப் வெப் சீரிஸ் மூலியமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை ரேஷ்மா பிரசாத். ஷாலினி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் மூலியமா தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே இவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து விஜய் டிவில ஒளிபரப்பான சக்திவேல் சீரியல்ல மீனாள் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சு இவங்க கவனம் பெற்றிருந்தாங்க. இப்போ அதே விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் அய்யனார் துணை சீரியல்ல கார்த்திகா அப்படிங்கிற கதாபாத்திரத்திலுமே இவங்க நடிச்சிட்டு வராங்க. சின்ன திரையில மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்கள்லயுமே ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற ரேஷ்மா சினிமாவிலுமே அவங்களோட பயணத்தை தொடங்கி இருக்காங்க. இயக்குனர் நந்தா பிரியசாமி இயக்கத்துல சமுத்திரகனி, பாரதி ராஜா, வடிவுகரசி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடிச்ச திருமாணிக்கம் திரைப்படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில அவங்களோட அடுத்த பட வாய்ப்பின் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் குறித்து ரேஷ்மா இப்போ ஓப்பனா பேசியிருக்காங்க. சினிமா துறையில பல மாற்றங்கள் வந்தாலும் இன்னும் சில பிரச்சனைகள் மட்டும் தொடர்ந்து பேசப்பட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுல முக்கியமான ஒண்ணுதான் நடிகைகள் எதிர்கொள்ற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை. வாய்ப்புகள் தேடி வரும் பெண்களை நிறைய பேர் தவறான முறையில் அணுகுவதா பல ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தான் இருக்குது. என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்து சினிமா பல கட்டங்களை கடந்து வந்தாலும் இந்த பிரச்சனை மட்டும் இன்னும் முழுசா முடிவுக்கு வரவே இல்லை. ஒரு காலத்துல இது போன்ற விஷயங்களை வெளியில பேசுறதுக்கே நிறைய ஆக்ட்ரஸ் தயங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ நிறைய பேரு அவங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவத்தை இப்படி தைரியமா ஓப்பனாவும் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடியுமே பல நடிகைகள் இதை பத்தி பேசியிருக்காங்க. நடிகை நயன்தாரா கூட அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வந்ததா ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நடிகை வரலட்சுமி சரத்குமார் கூட இது மாதிரி ஒரு அனுபவத்தை சந்திச்சதா கூறியிருந்தது ஒரு மிகப்பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில ரேஷ்மா அவங்களோட அனுபவம் கொடுத்து கூறியிருந்தது பலரோட கவனத்தையுமே பெற்றிருந்துச்சு. அவங்க அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் நடிக்க முயற்சி செஞ்ச காலத்துல சின்ன ரோல் நடிக்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. சில நேரங்கள்ல ரெசியூம் கொடுக்கும் போதே அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரொம்பவே மோசமா இருக்கும். நான் ரெசியூம்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே மேனேஜர்கள் எல்லாருமே திரும்பியுமே போன் பண்ணி அதையே கேட்பாங்க. அவங்களுக்கு இதை கேட்கறதுக்கு எந்த ஒரு கூச்சமுமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முடியாது அப்படின்னு சொன்னா கூட மேலிடத்துல இருந்து கேட்க சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. ரேஷ்மாவுடைய இந்த ஒரு பேட்டி சினிமா வாய்ப்புக்காக வரும் பல பெண்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்து திருப்பியுமே ஒரு விவாதத்தையே ஏற்படுத்தி இருக்குது. திறமைக்கும் உழைப்புக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க போகும் ஒரு பாதுகாப்பான சூழல் சினிமாவில் எப்ப உருவாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.